ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்வேதா டைம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் மாடல் கிச்சன் ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி வீடியோ எல்லாருமே போட்டிருக்காங்க. பட் இதில் ஸ்பெஷல் என்னென்னா ஃபேமிலியோடு சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிச்சனை நான் க்ளீன் பண்ணி 8 months ஆகிடுச்சு. கிச்சனில் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிச்சன் வால்பேப்பர் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த கற்பாம்பூச்சி தொல்லை இருக்காதுங்க. நம்ம எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையே இந்த கிச்சனில் சின்ன சின்ன கற்பாம்பூச்சிங்க தொல்லை தாங்க. என்ன தான் அதுக்கு மருந்தை வச்சாலும் அது வீட்டை விட்டு போவே போகாது. அப்படி பண்ணால் கற்பாம்பூச்சி வராமல் போயிடுமாலாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப இருக்காது, கொஞ்சமாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம எந்த அளவுக்கு கிச்சனை க்ளீனாக வச்சுருக்குறோமோ அந்த அளவுக்கு கற்பாம்பூச்சிலேருந்து தப்பிக்கலாம். அப்புறம் இந்த வால் ஸ்டிக்கர்னால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நம்மளுக்கு க்ளீனிங் கொஞ்சம் மிச்சம். இவர் தான் என் பெரிய குட்டி. எனக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணணுன்னா வந்து முன்னாடி நிற்பான். இருக்கிற எல்லா சம்பட்டம் எல்லா சாமானையும் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிட்ருக்காரு. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லா ஷெல்ஃபையும் துணிக்கும் வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த வால் ஸ்டிக்கரில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நம்ம அடிக்கடி எல்லாம் மாற்றணும் வைக்கணும் எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா இந்த வால்பேப்பர் நான் போட்டு 1 year ஆகிடுச்சு. அப்பப்போ தொடச்சி விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஈஸி க்ளீனிங். இது நான் பக்கத்து கடையில் தான் வாங்கினேன். ஆனால் மீஷோலையும் இருக்குது. நான் அந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்த சம்பட்டம் எல்லாத்தையுமே என் பையன் தொடச்சிட்ருக்குறான். எல்லா குழந்தைங்களுமே அவங்க அப்பா அம்மாவுக்கு ராஜா ராணி தான். இன்ஃபேக்ட் நம்மளும் நம்ம அப்பா அம்மாவுக்கு ராஜா ராணி தான். ஆனால் எல்லாமே சொல்லி தான் வளர்க்கணும். முக்கியமாக அம்மாவுக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சொல்லி வளர்க்கணும். ஏன்னா ஹெல்பிங் டெண்டன்சிங்கிறது குழந்தைங்களுக்கு இங்கேருந்து தாங்க ஆரம்பிக்கும். இப்போ என் ஹஸ்பண்டும் சேர்ந்துட்டு எல்லா சம்பட்டத்தையும் தொடச்சிட்ருக்காரு. சரி, சின்ன பையன் கூட வேலை செஞ்சிட்ருக்கான், நீ என்ன வெட்டி முடிக்க போன அப்படி தானே பார்க்குறீங்க? பாவம் பயபுலைங்க, நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஷஷ்டினால் உருண்டை குழம்பு வாழைப்பூ வடை சூப்பர் காம்பினேஷனில். இதோ இவங்க தான் என் கடைக்குட்டி. நீங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறீங்களே, நானும் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு வந்துட்டாங்க. எல்லா பெண்களையுமே எல்லா ஹஸ்பண்டும் நீ வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்னு மட்டம் தட்டுறீங்க. உங்களுக்கெல்லாம் தனுஷ் ஸ்டைலில் ஒன்று சொல்லட்டுமா? காலையில் எழுந்து கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்து டீ போட்டு அதை எடுத்து போய் ஹஸ்பண்டை கொடுத்து பசங்களை போட்டு அவங்களுக்கு பால் போட்டு அதையும் கொடுத்து டிஃபன் செஞ்சு மத்தியானம் லஞ்சு செஞ்சு அதை பேக் பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கு அமிச்சு ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அமிச்சு பறக்க டிஃபனை சாப்பிட்டு இருக்கிற சாமான்லாம் அள்ளி போட்டு அதை விளக்கி வீட்டை பெருக்கி தொடச்சி இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் ஊற வச்சு அதை ஊறி முடிச்சதும் அதை கொண்டு போய் மிஷினில் போட்டு அதுக்குள்ளே 2 மணி ஆகிடும். பறக்க மறுபடியும் லஞ்சை சாப்பிட்டு 2:30 மணிக்கு சின்னதை போய் கூட்டிகிட்டு வரணும். திருப்பி 3:30 மணிக்கு சின்ன பெரியவனை போய் கூட்டிகிட்டு வரணும். 2 ஷிஃப்ட் அடித்து வந்த உடனே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் அப்பாடான்னு போயிட்டு உட்காந்து டீ குடிக்கலான்னு பார்த்தா அப்போ தான் பிள்ளைங்க புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீட்டுங்க, அம்மா எனக்கு டவுட்டு சொல்லி கொடுன்னு மறுபடியும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து முடிச்ச பிறகே நைட் ஆகிடும். நைட்டு டிஃபன் மறுபடியும் செஞ்சு ஹஸ்பண்ட் வந்த பிறகு அவருக்கு பணிவிடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மணி 9 ஆகிடும். அதுக்குள்ளே இவ்வளோ வேலைகளை செஞ்சு கடைசியில் எங்களுக்கு கிடைக்கிற பேர் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற கணவன்மார்கள் இனிமேல் உங்கள் ஒய்ஃபை வீட்டில் சும்மா தானே இருக்கீங்கிற இந்த வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்களால் முடிஞ்சால் சண்டேஸில் இந்த மாதிரி ஒய்ஃபுங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். புருஷ லட்சணம் சம்பாத்தியம் தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் வீட்டில் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணுறதான் நான் சொல்லுவேன். ஏன்னா சம்பாத்தியங்கிறது இப்போ ஆணும் பெண்ணுமே 2 பேருமே பகிர்ந்துக்கிறாங்க. ஆனால் வேலைகளை 2 பேருமே பகிர்ந்துக்கிறது கிடையாது. ஸோ வீட்டு வேலைகளையுமே 2 பேருமே பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக வாழணும், அவ்வளோதான். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது கிச்சன்னு. நான் கிச்சனுக்கு தேவையான சின்ன கேஜெட்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஸ்வீட் கார்ன்லாம் நம்ம ஈஸியாக நம்ம உரிச்சு எடுக்கலாம். இது வந்து எக் பீட்டர், அப்புறமேலுக்கு இது வந்து விஸ்கு, இது வெஜிடபிள்ஸ் பீலர், இடியாப்பா கட்டை, இந்த மாதிரி திங்ஸ்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கு நிறைய சேட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க வீட்டில் நான் போயிருக்கேன். அங்கே இந்த மாதிரியே அழைச்சிருப்பாங்களா, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதை பார்த்து நானும் என் கிச்சனில் வச்சுட்டேன். அப்புறம் அஞ்சரை பெட்டி சம்பட்டம் இதெல்லாம் செகண்ட் செல்ஃபில் வச்சுருக்கிறேன். இது வந்து 28 years ஓல்டுங்க அந்த வீடு. அதனால் செல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரெத் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போலாம் வந்து ரொம்ப ஈஸியாக கபோர்டு செய்கிறாங்க, ரொம்ப சின்னதாக செஞ்சுக்கிறாங்க, ஏன்னா ஸ்பேஸ் கிடைக்கணுன்றதுக்காக. ஆனால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃப் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, என்னோடய கிச்சன் ஆர்கனைசேஷன் எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.